ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் பொது அறிவு வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் தமிழ்நாடு. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் விடை நேமிநாதம். பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் விடை மைசூர். சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் விடை லாகூர். யாருக்கும் வெட்கமில்லை என்னும் நாடகத்தினை எழுதியவர் யார்? விடை சோ. நீதி கட்சியில் CN அண்ணாதுரை சேர்ந்த ஆண்டு விடை 1935. தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? விடை எழும்பூர். குடியரசு நாளிதழை வெளியிட்டவர் யார்? விடை பெரியார். நீரின்றி அமையாது உலகு என்று திருக்குறளுக்கு முன்பே கூறிய நூல் எது? விடை நற்றிணை. தமிழ்நாட்டில் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுவது எது? விடை திருப்பூர். கல்கத்தாவிலிருந்து டெல்லியை பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரமாக மாற்றப்பட்ட ஆண்டு விடை 1911. வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு விடை 1972. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியவர்? விடை மருதுபாண்டியன். ஆளுநரின் சிறப்புரிமைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு? விடை ஆர்டிகிள் 361 1. அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம்? விடை புரோமின். இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம்? விடை நியூ டெல்லி. மிசா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? விடை 1971. சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது? விடை திருவாதிரை. வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் அடர்த்தியை அளவிட உபயோகிக்கும் கருவி? விடை டோப்சோன் மீட்டர். ராஷ்டிரகூடர்களின் தேசிய சின்னம் எது?
விடை தங்கக் கழுகு. சுதந்திர இந்தியாவிற்கு ஓர் அரசமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தவர்? விடை எம்.என். ராய். தேவதுதும்பி என்றழைக்கப்படும் இசைக்கருவியின் வேறு பெயர் என்ன? விடை உறுமி. இயற்கை தேர்வு கோட்பாடு முன்மொழிந்தவர்? விடை சார்லஸ் டார்வின். இந்திய ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார்? விடை காளிதாசர். மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம்? விடை திருப்பத்தூர். கோனார்க் சூரிய கோவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை கருப்பு பகோடா. நண்பர்களுக்கான கேள்வி. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.